போக்கினை விளக்கி மேலாம் நன்னரை ஒழுகச் செய்த நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவரை நீக்கி ஆண்ட பன்னிரு கடந்தோல் வள்ளல் பாதமங்கையங்கள் போற்று. இவ்வளவு பெரிய அறிமுகம் கொடுத்துட்டாரு, இவ்வளவு சிறப்பா ஒரு அறிமுகம் கொடுத்துட்டாரு. இதுக்கு தகுந்த மாதிரி பேசணுமேங்கிற ஒரு பெரிய பொறுப்பு என் மேல் வந்திருக்கிறது. சரி, அதனையும் முருகப்பெருமானை சிறப்பாக செய்விப்பார் என்று எண்ணி என்னுடைய உரைக்குள் சொல்வதிக்க விரும்புகிறேன். தலைப்பு சொல்லாய் முருகா. பார்த்திருப்பீங்க பத்திரிகையில. சொல்லாய் முருகான்னு இருக்கும்போது ஏதாவது நான் சொல்லித்தான் ஆகணும். ஆனா ஒரு குழப்பங்க, ரொம்ப நேரமா எனக்கு இந்த குழப்பம் இருக்கு. எதை சொல்றதுங்கிறதுக்கு 1008 விஷயம் இருந்தாலும் அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு ஒரு குழப்பம். ஏன் இந்த குழப்பம் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்புறம் புரியுது. நம்ம யாரை பத்தி பேச போறோம்? முருகப்பெருமானை பத்தி பேச போறோம். இந்த முருகர் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆதியும் அந்தமும் இல்லாத அவரை பற்றி பேசுவதற்கு நான் தொடக்கத்தையும் முடிவையும் யோசிச்சா கிடைக்குமா? அதனால ஓலைச்சுவடிக்கு ஒரு உகர சுழியை போல நான் சுட்டவிருக்கும் செய்திகளுக்கு தமிழையே தலையங்கமாக்கி தொடங்கலாம் என்றிருக்கிறேன். வணக்கம். தமிழ்மொழி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, தமிழ் அமிழ்துங்க. தமிழ்னு சொல்லுங்க அமிழ்துன்னு வரும். அமிழ்துன்னு சொல்லுங்க தமிழ்னு வரும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தமிழ் அமிழ்தினும் இனியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தமிழ்ல அவ்வளவு இலக்கியங்கள் இருக்குங்க. ஆனா நம்ம ஏன் தமிழ் பக்தி இலக்கியங்களை படிக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்குங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். ஆனா ஒரு சிறப்பான பதில் நினைச்சு நான் சொல்றேன். என்னன்னா, ஆங்கிலத்தினை வணிகத்தின் மொழி என்று சொன்னார்கள், லத்தீனை சட்டத்தின் மொழி என்று சொன்னார்கள், கிரேக்கத்தை இசையின் மொழி என்றார்கள், ஜெர்மனை தத்துவத்தின் மொழி என்றார்கள், பிரெஞ்சு தூவின் மொழி எனப்பட்டது, இத்தாலி காதலின் கனிவான மொழி என்று சொன்னார்கள். சரி, இப்படி எல்லா மொழிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்களே, தமிழுக்கு என்னங்க பேரு? தமிழ் என்னங்க சொல்றதுன்னு கேட்டா, சேக்கிழார் பெருமான் ஞானம் வளர்ந்த மென்மை தெய்வ தமிழ் என்று சொல்லுகிறார். சேக்கிழார் சொன்னது மட்டுமில்ல, தனிநாயக மடிகள் தமிழை பக்தியின் மொழி என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்றீங்க? தமிழின் சுவையை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தி இலக்கியங்களை படிக்க வேண்டும். அதனால் தமிழை பக்தியின் மொழி என்று சொல்கிறேன் என்றார். திருவாசகத்துக்கு உருகாரார், ஒரு வாசகத்துக்கு உருகாருங்கிற வரிய அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப தமிழின் சிறப்பை